நண்பர்களே வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம். எல்லோரும் இன்றைக்கி லீவில் தான் இருப்போம். வெள்ளைக்காரன் அப்பயே சண்டே ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சௌகரியத்துக்காக சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லா நாளும் இயற்கை வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம். இன்றைக்கி சூரிய பகவானோட ஆற்றலை முழுமையாக நம்ம பெறலாம். ஸோ சூரியன்னா ஆத்மகாரகன்னா நம்மளோட ஆன்மா வலுவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சூரிய பகவானோட ஆற்றல் கண்டிப்பாக வேணும். சூரியன்னா தந்தையோட ஆசீர்வாதம் வாங்க. நம்ம எல்லாத்துக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் கிடைக்கணும். ஒருத்தவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா சூரியன் வலுவாக இருக்கணும். அதற்கு தந்தையோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். ஸோ தாய் தந்தை நம்ம கூடயே பயணிக்கிறாங்க. தந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்கள சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள். சூரிய பகவானோட அருளை பெறணும் அப்படின்னா எல்லா நாளும் சூரிய நமஸ்காரம் பண்ணலனாலும் ஞாயிற்றுக்கிழமையாவது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சூரியனார் கோவில் இருக்குது நண்பர்களே. அங்கே வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சூரிய பகவானோட ஆசை இருக்கும். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மற்ற நாட்களில் ராகு காலத்தில் நம்ம எந்த டைமில் நம்ம வேலைக்கு போகிற டைமில் கூட ராகு காலம் வரலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்காகவே 4 to 6 ராகு காலம் இருக்கும். ஸோ சூரியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க, ராகு திசை போகிறவங்க, ராகு புத்தி போகிறவங்க, ராகுக்கு இது தோஷம் உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ள எல்லாருமே வாழ்க்கையில் உள்ள பெரிய பிரச்சனைகளை ஈஸியாக ஒரு சிறிய எளிய வழிமுறை பரிகாரம் அப்படின்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் உக்கிர தெய்வங்களை வழிபடுங்க. காளிக்கு போய் விளக்கு போடுங்க, துர்க்கைக்கு விளக்கு போடுங்க, சிவன் கோயிலுக்கு போங்க. இந்த 4 to 6 அந்த ராகு கால டைமில் சிவன் கோயிலில் நந்தீஸ்வரரை வழிபடுங்க, சிவபெருமானை வழிபடுங்க. சூரியனோட அதிக ஆற்றல் கொண்டவர் சிவபெருமான் தான். ஸோ சிவபெருமானை வழிபடுங்க. அவருக்கு அர்ச்சனைக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக சூரிய பகவானோட ஆற்றலை பெற்று நம்ம தந்தையோட ஆசீர்வாதத்தை பெற்று நம்மளோட வாழ்க்கையை சூரிய ஒளி போல பிரகாசமாக மாற்றுறதுக்குண்டான வழிகளை வளமாக மாற்றுறதுக்கும் நம்ம வழிவகுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி மணிகா மீடியாவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள்.